ದೇಶಂ ನೀ ತರಿದುಕೊಂಡೇ ಇರ್ಕ್ರಾಯಾ? ಬೇರೆಯವ್ರಿಗೋಸ್ಕರ ನೀನು ಬಾಳ್ತಾ ಇದೆಯಾ? ಬೇರೆಯವ್ರಿಗೋಸ್ಕರ ನಿನ್ನ ಮುಖದಲ್ಲಿ ಒಂದು ಮುಖಾಣನ್ನು ಹಾಕೊಂಡಿದ್ಯಾ? ಇಲ್ಲ ಅಂದರೆ ನೀನು ನನಗೋಸ್ಕರ ಎಲ್ಲವೂ ತಂದು ದೇವರೇ ನೀನು ಹೇಳಪ್ಪ ನಾನು ಮಾಡ್ತೀನಿ ಅಂತ ಬಂದು ದೇವರ காலில் நீ பித்திதியா ಅಂತ தேவர் நிம்மல்லி பிரச்சனை கேட்கா இதானே. ஆண்டவர் கேட்கிறவன் உங்களுக்கு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்ய வேண்டும் என்றால், ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய அற்புதங்கள் செய்ய வேண்டும் என்றால், ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்றால், தலைகீழ மாறணும்னு மாத்திரம் ஜெபிச்சா போதாது. நான் தலைகீழ மாற நான் ஆயத்தமாக இருக்கிறேன்ங்கிற ஒப்பு கொடுக்க வேண்டும். நான் தலைகீழாய் இருக்கிற எல்லாத்துக்கு முன்னால் நான் நடிச்சுட்டு நான் இருந்தால் ஆண்டவர் உங்களை ஒருபோதும் அவர் உங்களை என்ன பண்ண முடியாது, உபயோகிக்க முடியாது. தாவீது அவன் ஐயோ கேட்காமல் விட்டிருந்தால் ஆண்டவர் அவனது மறுபடியும் உயர்த்திருக்கவே முடியாது. பேதுரு அழுகாம இருந்து பரவாயில்ல எல்லாரும் ஓடிட்டாங்க, நானும் அன்றைக்கே என்ன பண்ணிட்டேன். ஆமாம், மார்க்கு துணியும் காணும் துண்டை காணும்னு அவன் என்ன பண்ணிட்டா, அப்படி ஓடிட்டாப்படி. அப்படியெல்லாம் ஓடினாங்க. ஆனால் இவன் பார்த்து, ஆண்டவரே எனக்கு எல்லாம் தெரியுமாப்பா, உமக்கு எல்லாமே எனக்கு நீர் என்னை பற்றி முழுவதும் தெரியும் அப்படின்னு சொல்கிறாடி. அப்போ நம்ம நம்முடைய முக்காடை நம்ம கழட்டி போடும்போது தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய இல்லை, உன்னை நான் பரிசுத்தமாய் நான் நடிக்கிறேன், பரிசுத்தமாய் நான் இருக்கிறேன், வேறு ஜனங்களுக்காக நான் நடித்து கொண்டிருக்கிறேன், வேறு ஜனங்கள் என்ன நினச்சிக்குவாங்களோ என்று ஆண்டவரை நான் தூரம் வைத்து கொண்டு இருந்தால் ஆண்டவர் நம்ம என்ன பண்ண முடியாது, பெரிய அற்புதத்தை செய்யவே முடியாது. ದೇವರಿಗೋಸ್ಕರ ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ದೇವ್ರ ಹತ್ರ ಬಂದು ಬಿದ್ದಾಗಲೇ ನಮ್ಮ ಮುಖ ಏನಂತಾರೆ, ಅದನ್ನು தருது தேவருக்கோஸ்கர நானாகவே வந்திருக்கிறேனப்பா அப்படின்னு ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் பெரிய காரியம் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த முக்காடு இருந்தாலும் சரி, பாவத்தின் முக்காடு மாத்திரம் அல்லங்க, பாவத்தின் முக்காடு இருக்கலாம், இல்லை பெருமையின் முக்காடு இருக்கலாம், இல்லை வேற எந்த முக்காடாக இருக்கலாம். சிலருக்கெல்லாம் ரொம்ப அவங்க அப்படி இருக்கிறாங்க, நானும் அப்படி தான் இருப்பேனுங்கிறதெல்லாம் இல்லை. நீயாகவே இரு. ஆண்டவர் உங்களை எப்படி வச்சிருக்கிறாரோ அப்படியே இருங்க. ஆண்டவர் உங்களை உயர்த்துவார், அவர் உயர்த்துவார். நீங்கள் உயர்த்த நடிக்க தேவையில்லை. வேறவங்க முன்னால் நம்ம பெரியவங்களா காமிக்கிறதுக்கு நமக்கு தேவையே இல்லை. நாம் ஆட்டவே இருக்கலாம். ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். அவர் உயர்த்தும் போது அது பெரிய உயர்வாக இருக்கும். அதனால அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம எல்லா முகமுடியும் எடுத்து போட்டு நாம் ஆண்டவர் இடத்தில் நாம் வருவோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார்.